ரொம்ப ஈஸியான ரொம்பவே ஒரு சிம்பிளான பேச்சுலரெல்லாம் சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான எக் ரெசிபிங்க. எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறது இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா இதில் கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்கிற மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 2 பச்சை மிளகா மீதி வரமிளகா சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும் பொழுது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுறலாம். வதக்கி விட்டுட்டு இப்போ இது கூட 2 முழு பூண்டு உரித்து தட்டி வச்சுருக்காங்க. இப்போ அது இதை தட்டி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தட்டி சேர்க்கும் பொழுது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பூண்டை சேர்த்துட்டு இப்போ அதையும் வதக்கி விட்டுறலாம். நம்ம சேர்த்துருக்கிற வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா கண்ணாடி பாதம் வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளி பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா தக்காளியெல்லாம் வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த சமயத்தில் முட்டை உடச்சி ஊற்றிக்கலாங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு 10 முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேங்க. நம்ம எத்தனை பேர் இருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி எக்கு சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இதை இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்கூடவும் வச்சு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி. டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். யாரா குழம்பு செய்கிறது அப்படின்ற நினைக்கிற டைமில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. இப்போ இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு டேபிள் சால்ட் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். அந்த முட்டையோட கொழகொழப்பெல்லாம் நல்லா வதங்கி வெந்து வந்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ பாருங்கள், இது நல்லாவே வதங்கி வந்துருச்சு. ரெசிபி டக்குன்னு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த டைமில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான ஒரு எக் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. பார்க்கும் பொழுதே சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.